ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இங்கே பெண்டிங் சூதாட்டம் எதுவும் நடப்பதில்லை. இது ஒரு பொழுதுபோக்கு கணிப்புகள் மட்டுமே. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நேற்று சொல்லியே கொடுத்தோம். தொடர்ந்து இந்த வாரத்தில் 3 நாள் பாஸ் ஆச்சு, 2 நாள் ஃபெயில் ஆயிடுச்சு. இன்றைக்கி கம்பல்சரி ஒரு வின்னிங் இருக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்துருந்தேன். அதே மாதிரி நமக்கு பாஸ் ஆகிருந்தது. ஓகேங்களா? இப்போ நமக்கு இன்றைக்கி என்ன வரும் அப்படின்னு சொல்லி ஒரு சாட்லேயே சின்ன மென்ஷன் பண்ணலாம். நம்ம எடுத்து கொடுத்த இடத்துலையே கரெக்டாக பாஸ் ஆகிருந்தது. இந்த 783 அப்படின்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? இந்த 783 524 வரல அப்படின்னு சொல்லி இந்த ஆங்கிளில் எடுத்து கொடுத்துருந்தோம். அது கரெக்டாக கீழே பார்த்திங்கன்னா இந்த செட்டில் நமக்கு பாஸ் ஆகிடுச்சு. கரெக்டாக இந்த செட்டில் பாஸ் ஆகிடுச்சு. இந்த செட்லேயே நமக்கு பாசிங் இருந்தது. சரிங்களா? இதில் மெயின் கான்ஸ்டெப்பு இன்றைக்கும் டபுள்ஸ் வர்றதுக்கான ஒரு சான்சஸ் நிறையவே இருக்குது. மெயினாக ஜாயின் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே ஃபுல் இன்னிங்ஸ் கண்டிப்பாக இன்றைக்கும் உண்டு அப்படிங்கிறத மட்டும் தெளிவான முறையில் சொல்லிக்கிறேன். டபுள்ஸ் வர்றதுக்கான ஆப்ஷன் கொஞ்சம் நிறைய இருக்குது. சரிங்களா? உங்களால் முடிஞ்சால் ட்ரை பண்ணிக்கோங்க. நான் என்னோடய ஆல் போர்டு மட்டும் தெளிவாக சொல்லிடுறேன். நேற்று அங்கே எல்லாத்துக்குமே ஃபுல் இன்னிங் இருந்தது. ஃபுல் இன்னிங்ஸு எந்த அளவுக்கு எடுத்திருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். சரிங்களா? ஏன்னா எல்லாருமே போட்டு எடுத்திருக்கீங்க. சொன்னதை 5 செட்டு, நான் எப்போவுமே ஒவ்வொரு செட்டு தான் கொடுப்பேன். மெயினாக 6 செட்டு கொடுப்பேன். 6 செட்டில் ஒன்று வச்சா போதும் அப்படின்னு சொல்லி கொடுப்பேன். ஆனால் எல்லாருமே 5 செட்டு போட்டு கொஞ்சம் அதிகமாக எடுத்துட்டீங்க. பரவாயில்ல, ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள் எல்லாத்துக்குமே. என் இடத்துல வரவங்க எல்லாத்துக்கும் கொஞ்சம் ப்ராஃபிட் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றத மட்டும் நான் தெளிவான முறையில் சொல்லிக்கிறேன். சரிங்களா? இதில் எந்த விதமான மாற்றம் இருக்காது. மற்றவங்க மாதிரி போய் சொல்லி பிளாக் லிஸ்ட்டில் போட்டு இதெல்லாம் பண்ணுறது எப்போவுமே கிடையாது. நம்மகிட்ட வரவங்க எல்லாத்துக்குமே ப்ராஃபிட் கண்டிப்பாக இருக்குது. அதில் எல்லோரும் கமெண்ட் பண்ணுறவங்க, வின்னிங் வாங்கினவங்க கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? அப்போ தான் மற்றவங்களுக்கும் தெரியும். இல்லை அப்படின்னா தெரியாது. அப்படி தெரியலைன்னா கூட இன்னும் 2 நாள் போட்டோம், எப்படி எல்லாம் வின்னிங் எடுத்திருக்கீங்களோ அதை அவங்களோட பர்மிஷன் கேட்டு அதுக்கப்புறம் வீடியோவில் நான் எல்லாத்தையும் சொல்கிறேன். ஏன்னா ஒருத்தருடைய நம்பர்ஸ் வீடியோவில் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய பர்மிஷன் கேட்டு தான் நம்ம பண்ணணும். பர்மிஷன் கேட்காம பண்ண முடியாது. அது யூடியூப்லோட ரூல்ஸு ரெகுலேஷன்லேயே இருக்குது. நிறைய ஃபார்மாலிட்டி இருக்குது. அதன் முறையில் வச்சு தான் நம்ம பண்ணணும். சரிங்களா? நம்ம இஷ்டத்துக்கு பண்ண முடியாது. அதனால் இன்றைக்கி நம்ம என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிடுறேன். எனக்கு இன்றைக்கி ஆல் போர்டில் 2 நம்பர் மட்டும் தரேன். ஃபுல் நம்பர்ஸ் வேணும் அப்படிங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பழைய வீடியோஸில் நம்பர் இருக்கும், அந்த நம்பர்ஸ் வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அமௌண்ட்டு கட்டி தான் ஜாயின் பண்ணோம், அதுவும் சொல்லிடுறேன். அப்புறம் வந்ததுக்கப்புறம் ஃப்ரீயாக சொல்லியிருக்கீங்களோன்னு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிடாதீங்க. சரிங்களா? இன்றைக்கும் 7 அல்லது 8, என்னோடய நம்பர்ஸில் 7 அல்லது 8, ஒரு நம்பர் அல்லது 2 நம்பர் இதிலிருந்து வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கலாம். சரிங்களா? ஃபுல் டிஜிட்டு, 4 டிஜிட்டு இல்லை 3 டிஜிட் வேணும் அப்படின்றவங்க மட்டும் என்னை கான்டாக்ட் பண்ணி அமௌண்ட்டு கட்டி ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 மந்த்து ஃபுல் அண்ட் ஃபுல் 1 மந்த்து வரும். சரிங்களா? 1 மந்த்துக்கு நீங்கள் 1000 ரூபா பேமெண்ட் கட்டுறதோடு சரி. மற்றபடி எந்த ஒரு பைசாவும் நான் கேட்குறதும் இல்லை. என்னோடய கஸ்டமர் எல்லாத்துக்குமே தெரியும். புதுசாக ஜாயின் பண்ணுறவங்க அந்த மாதிரி பண்ணிக்கலாம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்ம நேற்றே 3 ஷோவுக்கும் டியரும் கேஎல் 4 ஷோவுக்கும் ஏபிபிசிஎஸ்சி எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது இன்றைக்கி முடியாது. சப்போஸ் நாளைக்கு முடியல அப்படின்னா நாளைக்கு பம்பர் இருக்குது. பம்பர் இருக்கிறதுனால நாளைக்கு பண்ண முடியாது. நாளான்னிலிருந்து நம்ம தொடர்ந்து பண்ணிக்கலாம். ஏன்னா பம்பர் அன்னைக்கு நான் இங்கே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. நான் மெயினாக கேரளாவில் இருப்பேன். சரிங்களா? அது மெயினாக அங்கே இருக்கிறதுனால நம்ம பண்ண முடியாது. நாளான்னைக்கு வேணால் அதை பண்ணலாம். ஓகேங்களா? நாளான்னைக்கு டியரு கேஎல் 4 ஷோவுக்கும் ஏபிபிசிஎஸ்சி கம்பல்சரி கொடுப்பேன். 2 நாள் போகிறேங்க, நான் எடுத்து போட்டுறேன். சரிங்களா? அது வரைக்கும் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நம்பர் தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இன்றைக்கி நம்பர்ஸ் கொடுத்துட்றேன். சரிங்களா? 9865
938615 சரிங்களா. இதோ என்னோடய ஜிபே, ஃபோன்பே, ஃபோன் நம்பரு எல்லாமே இந்த ஒரே நம்பர் தான் சரிங்களா. வச்சு ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி தான், ஜாயின் பண்ணாத இருந்துட்டு வின்னிங் வந்ததுக்கப்புறம் வின்னிங் வரலையே அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறவங்க நிறைய இருப்பாங்க. வின்னிங் வாங்க முடியாதவங்க என்கிட்ட வரவங்களுக்கு கண்டிப்பாக வின்னிங் உண்டு அப்படிங்கிறது தெளிவான முறையில் சொல்லிக்கிறேன் சரிங்களா. அது எந்த மாற்றமும் இருக்காது. மெயின் கான்செப்ட்டு இதில் எல்லாம் எப்படியெல்லாம் வரும், எப்படியெல்லாம் போகும் அப்படிங்கிறது ஒரு சின்ன பேட்டர்ன்ஸ் எல்லாம் நிறைய பார்க்கலாம். அது பார்க்குறக்கு இப்போதைக்கான நேரங்கள் கொஞ்சம் குறைவாக இருக்குது. அதனால் சேட்டில் சிம்பிளாக முடிச்சுட்டு போயிடுறேன். ஜாயின் பண்ணுறவங்க பண்ணுங்கள், தைரியமாக ஒன்றும் பிரச்சனை இருக்காது சரிங்களா. அப்படி கஸ்டமர் இது தெரியல அப்படின்னா கூட உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு ஃப்ரீயாக கொடுத்த நிறைய பேர்த்துக்கும் கூட உண்டு. அவங்க இன்னும் பாதி பேர் அமௌண்ட்டு போட்டாங்க, பாதி பேர் அமௌண்ட் போடாமல் இருக்காங்க. பாதி பேர் அமௌண்ட் போடாதவங்களும் போட சொல்ல வைக்கிறேன் சரிங்களா. எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா. யூஸ் பண்ணாதவங்களுக்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கும். என்னுடைய கெஸ்ஸிங்ஸ் எப்படிங்கிறது மற்றவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, என்னோடய வீடியோஸு தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.